வாழ்க்கை பயணத்தில் இலக்கு என்ற ஒன்று உண்டு. அதே நேரத்தில் வழியில் பல சூழ்நிலைகளும் உண்டு. ஃபிக்ஸ் யுவர் ஃபோக்கஸ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து இருவருக்கும் நடந்த உரையாடல், அதுவும் எங்கே தண்ணி மேலே, படகு மேலே தண்ணி மேலே நடந்த உரையாடல் இது. மனுஷன் சில நேரங்களில் சிக்கலை பெருசாக பார்த்துட்டு இயேசுவினுடைய வல்லமையை மறக்கும் போது அவன் வீழ்ச்சியை அடைகிறான். இயேசு கடலில் நடந்து வருகிறார். இவர் இயேசு என்று அறிந்து, ஆண்டவரே நானும் நடந்து வரட்டுமா என்று கேட்கிறார். வா என்று சொல்கிறார். உடனடியாக பேதுரு தன்னுடைய பாதுகாப்பு மண்டலத்தை விட்டு, சேஃப்டி ஜோன்னு சொல்கிறோம் இல்லையா, படகு, அந்த பாதுகாப்பு மண்டலத்தை விட்டு வெளியில் வர்றார்னா இயேசுவை நோக்கும் வரை மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட வல்லமை நடக்கிறது. இயேசுவை நோக்கி போகும்போது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை பார்க்க முடியும். ஆனால் இவருடைய பார்வை மாறுகிறது. இயேசு தன் கையை நீட்டி அவரை தூக்கி விடுகிறார். ஒருவேளை சொல்லுவாங்க, சார்லஸ் ஸ்பர்ஜன் அப்படிங்கிறவர் ஒரு அற்புதமான ஒரு சொல்லாடலை கொடுப்பார். உன் பார்வை இயேசுவின் மேல் இருக்கும்போது நீ அலைகளின் மீது நடப்பாய். உன் பார்வை அலைகளின் மீது வந்தால் நீ மூழ்கி போவாய் என்று சொல்வார். பேதுரு தண்ணியில் மூழ்கினாலும், ஆனால் தண்ணியில் நடந்தது யாருன்னா பேதுரு மட்டும்தான். விவிலியத்தில் அது மட்டும்தான் இருக்குது. உளவியலில் சொல்லுவாங்க, பார்வையை மாற்றாதீர்கள். சிக்கல்கள் பெரிதாக தோன்றினாலும் இயேசுவின் மீதான கவனத்தை நீ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணு, அப்போ தான் நீ வாழ்க்கையில் மூழ்கிவிட மாட்டாய் என்று. நிறைய நேரங்களில் அலைகளை பார்த்துவிட்டு நாம் கடலுக்குள் மூழ்கி போகிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவை பார்த்துவிட்டு நாம் பிழைத்து கொள்கிறவர்களாக மாற வேண்டும்.